ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் மோமனா வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டென்மார்க் வந்து எந்த டைம் விசிட் பண்ணலாம், பெஸ்ட் டைம் டு விசிட் டென்மார்க். அதான் என்னோட டாப்பிக்கு. இந்த வீடியோ வந்து எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னா, இப்போ வந்து டிசம்பர் அண்ட் ஜான்வரி பார்த்திங்கன்னா, டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிடே டைம். நிறைய பேர் வந்து டென்மார்க் வந்து ட்ராவல் பண்ணணுன்னு பிளான் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு 2-3 மெயிலில் ரீசெண்டாக அனுப்பியிருந்தீங்க ஒரு சில பேர். இந்த டைம் வந்து டென்மார்க் ட்ராவல் பண்ணலாமா, இது பெஸ்ட் டைமான்னு கேட்டு அனுப்பியிருந்தீங்க. நீங்கள் யூரோப்லேயே இருக்கீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து நம்ம யூரோப்லேயே இருந்தால் என்ன ஹாலிடே பிளான் பண்ணுவோன்னா, யூரோப்புக்குள்ளே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹாலிடே பிளான் பண்ணுவோம். பட் அதில் அனுப்பின 2-3 பேரில் வந்து ஒருத்தவங்க வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து மெயினாக என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்னோலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, கண்டிப்பாக வந்து வேண்டான்னு சொன்னேன். ஜான்வரியில் வந்து அவங்க ஜான்வரியில் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜான்வரி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்னோ வந்து நான் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டென்மார்க் வந்து பிளான் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாகவே யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரத்துக்கே நல்லா ஸ்னோ வர ஆரம்பிச்சிருக்கும். பட் டென்மார்க் வந்து அந்தளவுக்கு ஸ்னோலாம் கிடையாது. ரொம்ப காற்று இருக்கும் எப்போவுமே. ஸ்னோ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் டைமில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால ஸ்னோ வந்து அப்படியே ரொம்ப நேரம்லாம் இருக்காது. அடிக்கிற காற்றுல வந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடும். அப்படியே ஸ்னோ இருந்தால் கூட மேக்ஸிமம் 1 or 2 days தான் இருக்கும். ரொம்ப ஹெவி ஸ்னோலாம் இருக்காது, நார்மல் ஸ்னோ அவ்வளோதான், அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து நான் ஸ்னோ பார்க்குறதுக்குன்னு வரணும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து சுவிட்சர்லாண்ட் வந்து போகலாம். பட் சுவிட்சர்லாண்ட் நீங்கள் வந்து நான் சேம் ஜான்வரியில் தான் சுவிட்சர்லாண்ட் போனேன். சுவிட்சர்லாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே திரும்பினாலும் வெள்ளை கலரில் தான் இருக்கும், எங்கே திரும்பினாலும் ஸ்னோ தான் இருக்கும். ஸோ எனக்கு ஸ்னோ தான் மெயினாக வேணும்னா நீங்கள் அதை மாதிரி கண்ட்ரிஸ் வந்து பிளான் பண்ணலாம். இன்னும் வேறு ஒரு சில கண்ட்ரிலாம் கூட இருக்குது, ஸ்னோ நிறைய இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் போகலாம். ஸோ நீங்கள் ஸ்னோ வந்து ஃபோக்கஸ் பண்ணலன்னா, அப்படி இல்லைனா கூட நான் வந்து ஜான்வரி வந்து மோஸ்ட்லி நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா டிசம்பரை விட ஜான்வரி வந்து இங்கே கொஞ்சம் குளிராக இருக்கும். ஸோ 3:30 மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருட்டாயிடும். அப்புறம் எல்லாம் நீங்கள் கேஸ்டல் அது மாதிரி ஏதாவது நீங்கள் பிளேசஸ் வந்து விசிட் பண்ணுறீங்க, கேஸ்டல் போகிறீங்க, இல்லை ஏதாவது பிளேசஸ் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஒரு 4 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதே நீங்கள் இந்த டைமுக்கு பதில் வந்து சம்மர் வந்து வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் பெஸ்ட் டைம் டு விசிட் வந்து என்னன்னு சொல்வேன்னா, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு. செப்டம்பர், அக்டோபர் கூட ஓகே. பட் ஐடியல் டைம் வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். அதான் ரொம்ப பெஸ்ட் டைம் சொல்வேன். அதுவும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஏப்ரல் கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஏப்ரலில் கூட ஜாக்கெட் போட்டு தான் வெளியே போனோம். மே 2nd வீக் வரைக்கும் கூட ஜாக்கெட் போட்டு வெளியே போகிற அளவுக்கு தான் இருந்தது குளிர். மே லாஸ்ட் வீக்கில் தான் பெட்டர் ஆகிடுச்சு. இங்கே வந்து சம்மர் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான சம்மர். ஸோ ஜூன் தான் வந்து நல்ல வெயில் அடிக்கும். ஜூன், ஜூலை தான். ஐ திங்க் ஜூன் 3rd வீக்கா ஜூலை 3rd வீக்கான்னு எனக்கு டக்கு ஞாபகம். ஜூன் 3rd வீக்கா ஜூலை 3rd வீக்கான்னு தெரில. லாங்கஸ்ட் டேன்னு இருக்கும். ஸோ அந்த டே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 11 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். 10 o'clock சொல்லுவாங்க, பட் 11 o'clock வரைக்கும் சன்லைட் இருக்கும் நைட்டு. ஒரு ஹோல் டே வந்து சன்லைட்டோடு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். கோப்பன்ஹேகன் சிட்டியே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பீச்சில் வந்து பீச் வந்து அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பீச் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். பார்க்ஸ் வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி 10 மணி வரைக்கும் வச்சுருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வந்து டூரிஸ்ட்டாக வரீங்கன்னா ஒரு 2 days வந்தால் கூட நீங்கள் நிறைய இடம் வந்து கவர் பண்ணலாம். ஏன்னா நல்லா சன்லைட் இருக்கும். க்ளோசிங் ஹவர்ஸும் வந்து எல்லாமே ஒரு 5 o'clock 6 o'clock அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நான் அவங்களுக்கு வந்து அதான் அட்வைஸ் பண்ணேன். நீங்கள் ஸ்னோவை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வரீங்கன்னா ஜான்வரி வராதிங்க, அதுக்கு வேறு ஏதாவது ஊர் போங்க. அப்படியே அவங்க இன்னும் வந்து அவங்க பசங்களோட வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஸோ ஐடியல் டைம் வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். அதுதான் வந்து ஐடியல் டைம். செப்டம்பர், அக்டோபர் வரைக்குமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பண்ணுறீங்க யூரோப்லேயே இருக்கீங்கன்னா வேறு வழியில் நம்ம மாறி மாறி இங்கே தான் ஏதாவது போகாத கண்ட்ரி தான் எல்லோரும் போய் பார்ப்போம் இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில். பட் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து வரீங்க அப்படின்னா இதுதான் என்னோடய அட்வைஸு. ஸோ இதுதான் என்ன டாப்பிக்கு. அதே மாதிரி என்னோடய ஹாலிடே அப்டேட்டை நான் கொடுத்துட்றேன். ஸோ நான் வந்து க்ராஸ் பண்ணோம். அப்புறம் என்னோடய ஹாலிடே அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்தியாவுக்கு போகிறேன். இன்னொரு 10 days நான் வந்து சென்னை போகிறேன்.
டூ மந்த்ஸ் மேலே ஆகிடுச்சு டிக்கெட் புக் பண்ணி. பட் நான் அதை பற்றி எதுவுமே ஏன் சொல்லலைன்னா, நான் போகிறேன்னா இல்லையான்னு எனக்கே ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். டிக்கெட் கேன்சல் பண்ணிடலான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஏன்னா எனக்கு இங்கே வேறு ஒரு சில முக்கியமான வேலை இருந்தது. அதனால் நான் டிக்கெட் கேன்சல் பண்ணிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ லாஸ்ட் மினிட்ல தான் ஓகே போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 10 நாள் தான் நான் வந்து சென்னை போகிறேன். ஸோ ரொம்ப என்னோடய ஃபேமிலி மீட் பண்ண போகிறேன்னு சந்தோஷமாக இருக்குது. ஸோ எவ்வளோ நாள் நான் ஸ்டே பண்ண போகிறேன்னா ஆல்மோஸ்ட் அ மந்த். ஸோ நான் ஜான்வரி 22 வரேன்னு நினைக்கிறேன், ரிட்டன் ஜான்வரி 22. ஸோ கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஜான்வரி 3rd வீக் தான் வரேன். ஸோ போனேன்னா என்ன வ்ளாக்ஸ், ஸோ நான் சென்னையில் இருக்கும் போது என்ன வீடியோஸ் எடுக்கணும்னு பிளான் பண்ணோம். பட் நம்ம அந்த ஒரு மாதம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாமல் டைம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போயிடும். எப்போவுமே இந்தியாவுக்கு வெக்கேஷன் போனால் எப்படி டைம் போகுதுன்னே தெரியாத அளவுக்கு ஸ்பீடாக போயிடும். ஸோ இந்த தடவையும் அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு வ்ளாக் போடணுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ சென்னை போனேன்னா இங்கே என்ன பண்ண முடியாதோ அதை மாதிரி விலாக்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே போடணுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இன்னும் நான் ஷெட்யூல் பண்ணல. இந்தியா போகணுன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுவும் பிளான் பண்ணோம். ஸோ இப்போ தான் லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஸோ ஷாப்பிங்கும் இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கடகடன் ஷாப்பிங்கும் முடிக்கணும், பேக்கிங்கும் முடிக்கணும். ஸோ அந்த வீடியோஸ் நான் போடுவேன். அதே மாதிரி கண்டிப்பாக ஃப்ளைட் ட்ராவல் விலாக் நான் இது வரைக்கும் போட்டதே இல்லை. ஸோ ஃப்ளைட் ட்ராவல் விலாக் நான் இது வரைக்கும் போட்டதே இல்லை. ஸோ ஃப்ளைட் ட்ராவல் விலாகும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் சென்னை போனேன்னா என்ன மாதிரி விலாக்ஸ் வீடியோஸ் வேணும்னு சொல்லி உங்களோட சஜஷன் அண்ட் ஐடியாஸ் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து இன்னும் எதுவும் பெருசாக ஷெட்யூல் பண்ணலை. பட் நான் பிளான் பண்ணோம். ஏன்னா இப்போ தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன வீடியோஸ் அங்கே போய் ஷூட் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கணும். ஸோ ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து இந்த குளூர்லேருந்து பெரிய எஸ்கேப்பு. ஆனால் என் விஷயம் என்னென்னா டிசம்பர் வந்து இந்த ஊர் ஒன்றுமே கிடையாது. ஜான்வரி பிப்ரவரி தான் பயங்கரமாக குளிராக இருக்கும். ஸோ எப்படியும் ஜான்வரி 3rd வீக் வந்து குளிரில் மாட்டி தான் ஒன்றும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இந்த வருஷமாவது சம்மர் வந்து கொஞ்சம் மேலேருந்தே ஸ்டார்ட் ஆனால் பெட்டராக இருக்கும். மே மாதமாவது ஜாக்கெட் போடாமல் சுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த ஒரு மாதம் இன்னொரு 10 நாள் தான். அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு இந்த ஜாக்கெட்டு, இந்த ஷூ, சாக்ஸு இது எல்லாத்துலேருந்து விடுதலை கிடைக்க போதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் கண்டிப்பாக ஃபேமிலியை மீட் பண்ண போகிறேன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்ப்போம் அங்கே போயிட்டு. ஸோ உங்களோட ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ்லாம் கொடுங்க, என்னென்ன வீடியோஸ் போடலான்னு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க் பற்றி தான் நிறையா டவுட்ஸ் கேட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஏதாவது நான் வந்து உங்கள் மெசேஜ் இல்லை மெயில் எதாவது மிஸ் பண்ணேன்னா நீங்கள் வந்து என்னோடய லேட்டஸ்ட் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பழைய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறது ஒரு சில டைம் மிஸ் ஆகும், நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ லேட்டஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய மெயில் இல்லை இன்ஸ்டாகிராமுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நிறையா இன்னும் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, இந்தியாவிலேருந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு. அதுக்கு நான் லாஸ்ட் இயரே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். அதே மாதிரி நான் இந்த தடவை நான் இந்தியாவிலேருந்து வரும்போது என்னெல்லாம் திங்ஸ் வந்து அதே மாதிரி நான் இந்த தடவை இந்தியாவிலேருந்து வரும்போது என்னெல்லாம் திங்ஸ் வந்து மெயினாக எடுத்துகிட்டு வரணும் டென்மார்க்குன்னு சொல்லி அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன், திரும்ப போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர வந்து இங்கே படிக்கிறத பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் இங்கே சேல்ரி என்ன அதெல்லாம் கேட்டிருந்தீங்க, காஸ்ட் ஆஃப் லிவிங் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் அதை நான் வீடியோ ஷூட் பண்ணல. ஆல்மோஸ்ட் அதுக்கு கண்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பட் டேக்ஸ் பற்றி எனக்கு பெருசாக நாலேஜ் கிடையாது. ஸோ நான் அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இன்னும் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதான் இன்றைக்கோட அப்டேட்டை. சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.